ராகினி, என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லண்ணே, தூக்கம். தூக்கமா? சரி, இங்கே சும்மா உட்கார்ந்து இருக்க போர் அடிக்குது. அப்படியே கடை வீதி பக்கம் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். உனக்கு எதுவும் வாங்க வேண்டியது இருக்காமா? ஆமாண்ணே, 2 சூட்கேஸ் வாங்கணும். எல்லா துணியும் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய சூட்கேஸும் 1-2 துணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன சூட்கேஸும் வேணும்ண்ணே. சூட்கேஸ் வாங்கணும்னா பக்கத்துல பட்டுக்கோட்டை தான் பெரிய ஊரு. பட்டுக்கோட்டையில போய் வாங்கிட்டு வந்துடலாம்ல? ராகினி, அத்தை கூப்பிடுறாங்க. வாங்க. என்ன நீ அப்பப்ப என்னை தனியா கூப்பிட்டு இப்படி ரகசியமா பேசிட்டு இருக்க? நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? இப்ப போய் கடைக்கு போனோம்னு சொல்றீங்க. உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்குதுங்க. நான் என்ன ஊரறிஞ்ச கேடி நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்னமோ நான் ஒரு 10-15 கொலையை பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன் பாரு மலர், எனக்கு புரியல இது. நான் என்னமோ ஒரு பயங்கரமான கேடி, என்னை போலீஸ் தேடி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி என்னை காணான்னு தேடிட்டு இருக்க மாதிரி நீ வந்து பேசிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சு இருக்கிறதெல்லாம் பிடிக்கல மலர். போலீஸ் தேடி நீ எல்லாம் சொல்றதை பார்க்கும்போது நான் என்னமோ உண்மையான குற்றவாளி மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது. அப்பாவும் மாமாவும் சொன்னாங்களேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுவும் நான் வரமாட்டேன்னு சொன்னாக்க நம்மளால இந்த பிரச்சனை பெருசா இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இங்க இருக்கேன். மத்தபடி பண்ணாத தப்புக்காக இப்படி ஒளிஞ்சு வர்றது எனக்கு பிடிக்கல மலர். கவலைப்படாதீங்க. நமக்கு என்ன கவலைப்படுறதுலாம் புதுசா? கஷ்டமா இருக்கு மலர். அப்பாவை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவரை என்னால பார்க்க முடியல. ராகினி கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. இப்ப அவர் மனசு கஷ்டப்பட்டு இப்ப அவரை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? அவர் கூட தானே இருக்கணும். முடிஞ்சா நான் ஊரை விட்டு ஓடி வந்து இங்க ஒளிஞ்சுல இருக்கேன். இப்ப எல்லாத்தையும் விட எனக்கு இருக்க மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? கோகுல் நல்லபடியா இருந்து தொலையணும். இல்லன்னு வச்சுக்க நம்ம தான் மாட்டுவோம். நல்லா யோசிச்சு பாரு. அவனை துரத்திட்டு போனது நாங்க. அவன் தண்ணிக்குள்ள குதிச்சா அது காரணம் யாரு? நாங்க தானே. அப்ப நானு, உங்க அப்பா, அசோக், செல்வரங்க மாப்பிள்ள எல்லாரும் மாட்டணும். முடிஞ்சு. இல்லங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லங்க. அவனுக்கு நீச்சல் நல்லா தெரியுங்க. நீச்சல் தெரிஞ்சவன் எப்படிங்க சாமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. ஆமாங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுது. இதோட பெரிய பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்திருக்குதே. ஏ, கொடைக்கானல் விஷயத்த நினைச்சு பாருங்க. அன்னைக்கு என் உசுர என் கையில இல்லையே. நம்ம தப்பிக்கலாம். கோபி, மலை மாதிரி வர துன்பம் எல்லாமே பனி மாதிரி விலகி போயிடும். இதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் மேல மாமா அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாதுன்னு. அது கண்டிப்பா நடக்குங்க. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க யாருக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு. ரெடியா? சாரி லேட் ஆயிடுச்சு. வா போலாமா? என்னடி ராஜேஷ் அதுக்கப்புறம் போன் ஏதாவது பண்ணானா? அவனா கோஷ்டு வந்துட்டல, ஊருக்கு போயிருப்பான். அவன் வேற எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லுவா? என்ன மறந்துட்டு கிடைச்ச வாழ்க்கை வாழ பழகிக்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் அவன் ஊருக்கு போயிருப்பான். தீப்தி. ஹாய் தீப்தி. என்ன ராஜேஷ், மிரட்டி பாக்குறியா? என்ன தீப்தி, நான் உனக்காக வெயிட் பண்றது உனக்கு மிரட்டுற மாதிரி இருக்கா? டேய், முடிவா நீ என்னதான் சொல்ற? முடிவா இல்ல தீப்தி, நீ எனக்கு எப்பவுமே வேணும் தான் சொல்றேன். சும்மா அதுவே சொல்லிட்டு வந்து நிக்காத. சும்மா எரிச்சலா இருக்கு. தீப்தி, நீ எனக்கு கோவப்படுத்துற மாதிரி என்ன வேணாலும் பேசு. ஆனா நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் தீப்தி. நீ மிஸ் பண்ணாம போ. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அப்ப நீ போலாம் தீப்தி. நான் வெயிட் பண்ணா என்ன, வெயிட் பண்ணாம போனா உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. எனக்கு என் தீப்திய தினமும் பார்த்தாலே போதும். ராஜேஷ், விளையாடாத. உன் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கா. அவன் நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என் மனசுல உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது தீப்தி. டேய், நீ என்னடா பேசுற? எனக்கு நீ வேணும் தீப்தி. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கொல்லாத ராஜேஷ். நீங்க நிக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு கூசுது. அங்க ராகினி உனக்காக காத்துட்டு இருப்பா. அங்க எனக்காக யார் வேணாலும் காத்துட்டு இருக்கட்டும். ஆனா நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் தீப்தி. நீ கோவிச்சாலும் கோவிக்காட்டியும் தினமும் உனக்காக நான் இங்க வந்து வெயிட் பண்ணுவேன். நீ என்ன பாரு இல்ல பார்க்காம போ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கு தினமும் உன்னை பார்க்கணும். எனக்கு அது போதும். என்ன ராஜேஷ், நீ என்ன குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறியா? இல்ல தீப்தி, நான் பண்ண கல்யாணத்துக்காக காலம் முழுக்க உன் வீட்டு வாசல்ல மன்னிப்பு கேட்டு நிப்பேன். இனிமே இதுதான் என்னோட வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்போ
நிஜமாவே நீ என்ன விரும்புறியா? உயிருக்கு உயிரை விரும்புறேன். நீ இல்லாம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன் தீப்தி. நீ எனக்கு வேணும் தீப்தி. ஓகே, நான் உனக்கு வேணும்னா நேத்துக்கு சொன்னிய அந்த டிவோர்ஸ் அது பண்ணிட்டு வா. உங்கள் சன் டிவியில்